மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் போது உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழா வைபவத்தில் பங்கேற்பதற்கு வந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மின் பொறியாளர் பூமிநாதன் அழகரை தரிசிக்கும் போது திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதேபோல் மீனாட்சி கல்லூரி யானைகள் பாலம் 3வது தூண் பகுதியில் கண்ணன் என்பவர் உயிரிழந்து கிடந்தார். மேலும் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியைச் சேர்ந்த சங்கர் குமார் மகன் ஜெயவசீகரன் சோழவந்தான் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்ச்சியின் போது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தார். ஆண்டுதோறும் நடைபெறுவது கூடாது என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை, எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இது இப்படி நடந்தது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆக இந்த குடும்பத்திற்கு ஏதாவது அரசு நிவாரணங்களை அறிவிக்க முன்வருமா என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இது முதலமைச்சர் அவர்கள் இதற்கான நிவாரணங்களை அறிவிப்பாரா என்பதை அரசின் கவனத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு வைகை ஆற்றிலே முக்கிய நிகழ்ச்சியாக தேனூர் மண்டபத்திலே கருட வாகனத்திலே எழுந்தருளி மண்டல முனிவருக்கு சாபவசனம் கொடுக்கிறார் அழகர் பெருமான். அதைத் தொடர்ந்து ராமராயர் மண்டபத்திலே இரவு விடிய தசவதார அலங்காரம் நடைபெற இருக்கிறது. தசவதார நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து திருமஞ்சனம், அதைத் தொடர்ந்து பூப்பல்லாட்டு, அதற்கு பிறகு பேக் டு பெவிலியன் என்பதை போல அழகர் அழகு மலைக்கு செல்கிற நிகழ்வு இருக்கிறது. இந்த காலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு, மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதிகள் எல்லாம் நாம் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பது மற்றவருடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏனென்றால் இன்றைக்கு எந்த சட்டசபையில் எதை முன்வைத்தாலும் அது நடைபெறவில்லை, அது நடக்காது, அது போகாது, அது வராது என்றுதான் பேசுகிறார்கள் தவிர களத்திலே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்பது கூட